நியான் பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மில்கி பேஸ் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பஃப் பண்ணிவிட்டு அந்த ஷைனர்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். ஷைனர்ஸோடையே வந்து மேலே டிசைன் பண்ணிங்கன்னா ஸ்டே இருக்காது, அதனால தான் பஃப் பண்ணுறோம். பஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கணும். ஃபைலரும் பஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு லின் ஃப்ரீ ஷீட்டில் தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். பேஸ் கலர் வந்து நான் இன்றைக்கி ஒயிட் கலரே எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கினஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நான் மேட் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். ஷைன் அப்ளை பண்ணல, மேட் தான் அப்ளை பண்ணுறேன். மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு இது 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா செகண்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நியான் பிக்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நியான் பிக்மெண்ட்ஸில் இந்த கலர்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஒரு ஒரு கலராக எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி டேப் பண்ணி இந்த கார்னரில் இப்படி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது மாதிரியும் நீங்கள் இந்த சைட்லேயோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போது க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் எடுத்து சென்டரில் இதை மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுடுங்க. உங்களுடைய டஸ்ட் ஆஃப் ப்ரஷ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி மில்கி பேஸ் தனியாக கிடைக்கும். அப்படி மில்கி பேஸ் வாங்க முடியல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் எடுத்துட்டு அது கூட வந்து டாப் கோட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாப் கோட் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. டாப் கோட் எடுத்து லைட்டாக அந்த ஒயிட் கலர் மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த டாப் கோட்டில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்தாலே போதும், நிறைய எடுக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் எடுத்தாலே போதும். இது மில்கி பேஸுன்றது உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். டாப் கோட்டில் தான் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணும்போது பாருங்கள், இதை மாதிரி ரோஸ் டிசைனோ அது மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே க்யூர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது இன்னொரு கலரோட மற்ற கலர்ஸோட பக்கத்தில் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்கும்.
மில்கி பேஸ் இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே க்யூர் பண்ணுங்கள். இப்போது மறுபடியும் கீழேயும் அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஜாயின் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஜாயின் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பண்ணும்போது அப்போது தான் அது அழகாக இருக்கும். இப்போது மீதி இருக்க இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இதை 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபுல்லாக க்யூர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து அழகாக கிடைக்கும். நான் ஏன் உடனே க்யூர் பண்ண சொன்னேன்னா, இந்த இடத்துலலாம் பாருங்கள் ஜாயின் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடனே க்யூர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த டிசைனை அழகாக கொண்டு வர முடியும். இப்போது இந்த இடம்லாம் பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி ஜாயின் பண்ணாத அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். மில்கி பேஸ் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். மில்கி பேஸ் வந்து நீங்கள் கீழே பண்ணுற டிசைன்ஸ் எது வேணாலும் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் மில்கி பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹோல்சேலில் ப்ராடக்ட் வேணுன்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.